என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் என்ன செய்வீனா அபிஷேகம் பண்ணு. தாவீது ராஜா சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு கொம்பை போல என் கொம்பை என்ன செய்வார்னா உயர்த்துவார். புது எண்ணெயினால் அபிஷேகம் வரும். எப்படி உயர்த்தினார்னா, சுத்தி நிக்கிற எல்லா அண்ணனுங்களும் பார்க்கறாங்க, எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பெரிய கோலியாத்து நிக்கிறான், பெலிஸ்தன் வரான், எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா சவுல் ராஜா பயப்படுறாரு. சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் அந்த பாளையத்தின் நடுவிலே தாவீதினுடைய கொம்பை உயர பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாவீது கர்த்தர் அந்த இடத்துல மேன்மைப்படுத்தினார். ஒரு இடத்துல கர்த்தர் ரகசிய அறையில் உங்களை மேன்மைப்படுத்துறவர் அல்ல, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் சுற்றி பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி புது எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுறார், என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழியுது. எப்பனா அண்ணன் எல்லாம் கேட்கிற, நீ ஏன் இங்க வந்த? உனக்கு என்ன வேலை? இல்ல, கர்த்தரனை அபிஷேகம் பண்ண இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கும்படி கர்த்தரனை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுவார்.